அன்பானவர்களே, திருக்குரானுடைய ஒரு வசனம் அல்லாஹு தாலா கூறுகின்றான், குல் நபியை நீங்க சொல்லுங்க, இன்கான ஆபா உக்கும் உங்களுடைய பெற்றோரை விட, வ அப்னா உக்கும் உங்களுடைய குழந்தைகளை விட, வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளை விட, வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களை விட, வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பத்தாரை விட, உற்றார் உறவினர்களை விட, வ அம்வாலு நிக்தரஃப்துமுஹா நீங்க சேர்த்து வச்சிருக்கிறீங்களே ஒரு பேங்க் பேலன்ஸ், ப்ராப்பர்ட்டி, பொருளாதாரம், அதை விட, வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா எங்க லாஸ் ஆயிருமோன்னு பயந்து பயந்து நீங்கள் செய்யும் உங்களுடைய வியாபாரங்களை விட, வ மசாக்கினு தருதௌனஹா உங்களுடைய பங்களாக்கள், வீடுகள், வசிப்பிடங்கள் எல்லாவற்றையும் விட. அல்லாஹ் தஆலா ஒரு 7-8 விஷயங்களை பட்டியலிடுறான் சூரத்து தௌபால. உங்களுடைய பெற்றோரை விட, உங்க குழந்தைங்களை விட, உங்களுடைய மனைவிமார்களை விட, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் குடும்பத்தாரை விட, உங்க ப்ராப்பர்ட்டியை விட, உங்களுடைய கடையை விட, உங்களுடைய வியாபாரங்களை விட, உங்களுடைய வீடுகளை விட, உங்களுடைய வசிப்பிடங்களை விட, அல்லாவின் மீதும் அல்லாவின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உங்கள் உள்ளத்துல பாசமும் நேசமும் அதிகமாக இருக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், இந்த 7-8 விஷயங்கள் உலகம் சார்ந்த விஷயங்கள், இதை யாராவது முற்படுத்தி அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய பாதையில போர் புரிகிறதை யாராவது பின்னால தூக்கி போட்டுட்டு, துனியாவுடைய இந்த 8 விஷயங்களை யாராவது முற்படுத்தி அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை பின்னால தூக்கி போட்டா, அல்லாஹ் இந்த வசனத்தை இப்படி முடிக்கிறான், ஃபதரப்பசு வெயிட், பொறுத்து இருங்கள், காத்து இருங்கள், ஹத்தா யஅதியல்லாஹு பி அம்ரி அல்லாஹ்வுடைய தண்டனைகள், அல்லாஹ்வுடைய கட்டளைகள் இந்த பூமிக்கு இறங்கி வருவதை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்போ இந்த வசனத்திலிருந்து என்ன தெரியுதுன்னா, நாம நம்முடைய உயிரை விட, நம்முடைய பிள்ளைகளை விட, நம்முடைய பெற்றோரை விட, நம்முடைய மனைவிமார்களை விட, நம்முடைய பொருளாதாரத்தை விட, எல்லாத்தையும் விட நம்ம யாரை அதிகமாக நேசிக்கணும்னா அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும்.